अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। सामगान प्रिया सौम्या सदाशिव कुटुंबिनी सव्यापसव्य मार्गस्था அது வரைக்கும் பார்க்கணும். இதுல சவ்யாபசவ்ய மார்கஸ்தா எனக்கூடியதான நாமாவில பாதியில இருந்துட்டு இருக்கோம். அம்பாளுக்கு சொன்னதான பல நாமாக்கள்ல சாமகான பிரியா, சாமகானத்துல ரொம்ப பிரியமுள்ளவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொன்ன. சாமகால் அனவத் பிரியா, சாமகால் பிராணம் மாதிரி ரொம்ப பிரியமான, அவளுக்கு ரொம்ப அபிமானத்தோட இருக்கிறது. ஏன்னா சாமகானம்ங்கிறதே ரொம்ப வசதியான ஒரு பதார்த்தம். ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்களுக்கு மேல ஒரு பாட்டா பாடுறதுங்கிறது சாமா. அந்த சாமாவானது சரீரத்துக்கு சுத்தியை கொடுக்கறது இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளுக்கும் க்ஷேமத்தை கொடுக்க. அப்படி சொல்லி சாமகான பிரியா சௌமியான்னு சொல்லு. பிறகு சதாசிவ குடும்பினி, சியாமலா ரூபமாகவும் சுத்த வித்யா ஸ்வரூபமாகவும் அஸ்வாரூடாதி பகுதேவதா ஸ்வரூபமா இருக்கான்னு சொல்லி சதாசிவ குடும்பினின்னு பார்த்தோம். இந்த நாமாவே சதாசிவ குடும்பினின்னு ஒண்ணு, சதா சிவ குடும்பினி. அவதாரங்கள் மாறினாலும் சந்தர்ப்பங்கள் மாறினாலும் எப்பொழுதும் அந்த பரமேஸ்வரனையே நினைச்சுண்டு பரமேஸ்வரனை தவிர வேற ஒரு பதார்த்தமும் இல்லை அப்படியே நினைக்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம் சதா சிவ குடும்பம். அதுக்கப்புறம் சவ்யாபசவ்ய மார்கஸ்தான்னு ஒரு நாமாவை பார்த்தோம். இந்த நாமாவுக்கு 4 விதமான அர்த்தங்கள் சாதாரணமா சொல்ற. தந்திரங்கள்ல பல விதமான அர்த்தங்கள் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த நாமாவோ இல்ல அம்பாளுடைய பத்தியான ஒரு ரகசியங்களோ அறிகிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இதுல ஒரு மனுஷன் அம்பாளுடைய பக்தனா இருக்கிறவன், அவன் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பும் பொழுது எந்த லோகத்துக்கு போறான், எப்படி போறான், இத சொல்லணும். முக்கியமாக இந்த சரீரத்துக்குள்ள அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சோம மண்டலம் அப்படின்னு 3 மண்டலங்கள். நம்ம மூலாதாரத்தை ஆரம்பிச்சு ஜகதாக்னி நாவி பரியந்தம் இருக்கிறது அக்னி மண்டலம். அந்த அக்னி மண்டலத்துக்குள்ளதான் அந்த ஜகதாக்னி அங்க இருக்கிறதுனாலதான் நம்ம சரீரத்துல எப்பொழுதுமே ஒரு உஷ்ணம் இருந்துட்டே இருக்கு. எப்ப இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா கிளம்பி போறத இனிமேல உஷ்ணம் இல்லாம போகும். அது ஒரு வழி. அதுக்கு மேல சூரிய மண்டலம், பிரம்மரந்திரத்துல ஆரம்பிச்சு அங்க மேல சந்திர மண்டலம் இருக்கு. இப்படி அக்னி, சூரிய, சோம மண்டலங்கள் இருக்கு. இந்த அக்னி மண்டலம் இருக்கு, இங்கிருந்து ஆரம்பிச்சு 9 வழிகள் போறது. இத போன தரம் பார்த்தோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகா எனக்கூடியதான 3 நட்சத்திரங்கள் வழியாக போறது நாகவீதி. ரோஹிணி, திருவாதிரை, மிருகசுரம் எனக்கூடியதான 3 நட்சத்திரங்கள் வழியாக போறது அதுக்கு கஜவீதி அப்படின்னு பேர். அதுக்காக புனர்வசு, புஷ்யமி அப்படிங்கிற நட்சத்திரங்கள், ஆஸ்லேஷா நட்சத்திரங்கள் வழியா இருக்கக்கூடியதுக்கு
அதுக்கு ஐராவதி வீதி அப்படின்னு பேர். இப்படி இந்த மூணும் சேர்ந்தால் இது உத்தர மார்க்கம் பேர். அதே போலயே மற்ற வீதிகள்லாம் இருக்கு. மகம், பூர்வ பல்குனி, உத்தர பல்குனி, இந்த மூணும் ஆர்ஷத வீதின்னு. சித்ரா, ஸ்வாதி இது கோவீதியாகவும், ஜேஷ்டா, விசாகா, அனுராதா இது ஜாரத்கவ வீதியாகவும் சொல்லியிருக்கு. அதே போலயே 3 நட்சத்திரங்கள் 3 வீதிகள் மேல பின்னால வருது. இப்படி உத்தர வீதி, மத்திய வீதி, தட்சிண வீதி. இந்த என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, மரண சந்தர்ப்பத்துல இந்த சரீரத்தை லிங்க சரீரமானது கிளம்பி இந்த வீதி வழியாக அந்தந்த லோகத்துக்கு போறது. எந்த லோகத்துக்கு இவன் போகணும்னு நினைக்கிறானோ, இவனுக்கு எது கொடுப்பன இருக்கோ அந்த வீதிகளுக்கு போறது. இதுல ஒவ்வொரு உத்தராயண மார்க்கம் ஒண்ணு, தட்சிணாயன மார்க்கம் ஒண்ணு, மத்திய மார்க்கம் ஒண்ணு. இந்த 3 மார்க்கங்களுக்கும் சவ்ய அபசவ்ய மார்க்கம். சவ்யம்னு ஒண்ணு, அபசவ்யம்னு ஒண்ணு, மார்க்கம்னு ஒண்ணு. அப்படி 3 வீதியாக சொல்லி இருக்க. இத நாம் இதுவரைக்கும் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதான் இப்ப சொல்றார், ததாகி காமம் சரீரம் சவ்யம் ஸ்யாத் அபசவ்யம் து தட்சிணம் இதி கோஷாத் பிரகிருதே சவ்ய சப்தேன நாகவீதி, கஜவீதி, ஐராவத வீதி ஆத்மக உத்தர மார்க்கா விவட்சியதே. இப்படி நாகவீதி, கஜவீதி, ஐராவத வீதி எனக்கூடியதான 3 வீதிகள் அஸ்வினியிலிருந்து ஆரம்பிச்சு ஆஸ்லேஷா நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான தினங்கள்ல இவன் கிளம்பின வாளுக்கெல்லாம் உத்தராயண மார்க்கம், அல்லது அந்த வழியா கிளம்பின வாளுக்கெல்லாம் உத்தராயண மார்க்கம். அதே மாதிரி அங்கிருந்து ஆரம்பிச்சு மகா நட்சத்திரத்திலிருந்து ஜேஷ்டா நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிற வாளுக்கு, ஆனா இவ பிறந்த நட்சத்திரம் இல்ல, எந்த நட்சத்திரம் இவன் காலமானானோ அந்த நட்சத்திரத்தில் அதுக்கு தகுந்த இருக்கிறவாளுக்கு மத்திய மார்க்கம். அதே மாதிரி மூலா நட்சத்திரம் ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இவ பிராணனை விட்டானே என ரவீந்திர மார்க்கத்துல போறான். இது ஒரு வழி, ஒரு அர்த்தமானது. சவ்ய அபசவ்ய மார்க்கத்த இந்த 3 மார்க்கங்களும் அம்பாளே இருந்துட்டு இருக்க. அம்பாளையே அங்க இருக்கணும். இவாளெல்லாம் கரெக்டா அந்த இடத்துக்கு போறதான் தானே பார்த்துக்கிறேன். இன்னொருத்தர் வழியா சொல்லல, நானே அந்தந்த வழிகளா இருந்து கொண்டு அவளை கொண்டு போய் என் இடத்துல சேர்த்துக்கிறேன். அதனால நமக்கெல்லாம் முக்தி கிடைக்குமோ, அது என்னமோ ஏதோ ஒரு பயமா இருக்கே, சந்தேகமே படப்படாது. ஏன்னா இந்த உபாசனா மார்க்கத்துல இருக்கிறவாளுக்கு அவ கடைசியில ஏன்னா அந்த சக்தி வாழ்றதுல மந்திர ஜபம் பண்ணி அம்பாளுடைய நாமாக்களை கேட்டு கேட்டு இதனால ஏற்படக்கூடியதான ஒரு புண்ணியமானது இவாள் இடத்துல இருக்கிறதுனால அந்த சக்தியினாலேயே இவ அந்த லோகத்துக்கு போறா. இது சாஸ்திரங்கள் இப்படி சொல்லி இருக்கு. இது சொல்லும், இது ஒரு அர்த்தம் எழுத, அப்புறம் கடைசியில எல்லா அர்த்தமும் கோடிஃபை பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது. எத்வா 2 உத்தரவார்கோ மிருகசீர்ஷ சம்பந்தத்வேன மிருகஸ்ய அயம் மார்கா இது வியுத்பத்தியா மார்கபதேன உச்சதே. இங்க இந்த உத்தர மார்க்கத்துக்குள்ள உத்தர மார்க்கம்னு என்ன சொன்னேன், அஸ்வினி நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆஸ்லேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிற மார்க்கங்கள். இதுக்கு நடுவுல மிருகசீரான ஒரு நட்சத்திரம் இருக்கோ இல்லையா, இந்த மிருகசீரா எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இந்த மிருகம்னு. மிருகத்தை மானை சிரசி தலையில வச்சுட்டு இருக்குது. இந்த மிருகசீரான வேற ஏதோ அர்த்தம் இல்ல. மிருகம்னா முருகி முத்ரான்னு சொல்ற அந்த முத்திரை. அந்த முத்திரையை எங்க வச்சுக்கணும், இப்படி கையில வச்சுக்கூடாது, தலையில வச்சுக்கணும். எப்ப சொல்லணும், அதுக்குன்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஒரு மந்திரம் சொல்லும் பொழுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கு அந்த மார்க்கத்துக்கு உத்தர மார்க்கம். ஏன்டா அந்த மிருகம் இருக்கோ, அதனால இந்த மார்க்கத்துக்கு மிருக மார்க்கம், அதனால அதுக்கு உத்தர மார்க்கம்னு பேரா. இப்படி சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்க. மிருகஸ்யாயம் மார்கா இது விருத்தியா மிருக மார்க்க சப்தேன உச்சதே. மத்தியமஸ்து சவ்யபதேன தட்சிண மார்க்கா சவ்யஸ்தானீயத்வா. இது என்னடா, இன்னொன்னு மத்தியம மார்க்கம்,
இது சவ்யஸ்தானியமா இருக்கு. இது பட்சிகளுடைய மார்க்கமா இருக்கிறதுனால சவ்யம். சாதாரணமாக பட்சிகள்லாம் வலது பக்கமா தான் திரும்பி போகும். அதுக்கு ஒரு விவகாரம் இருக்கு, சொல்றேன், வர காலத்துல சொல்லுவேன். அபசவ்யஸ்து மார்கா யதாஸ்திதயேவா. இப்படி 3 மார்க்கங்களுக்கு மிருகம்னு ஒண்ணு, சவ்யம்னு ஒண்ணு, இன்னும் மான்களுடைய மார்க்கம் ஒண்ணு, பட்சிகளுடைய மார்க்கம் ஒண்ணு. ஏன் பட்சிகளுடைய மார்க்கம்னு சொன்னா தேசரகான்னு சொல்றேன். சில பேர் என்ன பண்ணுவா, யோக மார்க்கத்தினாலேயே இதை அடையணும்னு பாக்குறான். யோக மார்க்கம் இந்த சேஷரின்னு ஒரு முத்திரை வேற இருக்கு. இப்படிப்பட்டதான அந்த யோக மார்க்கத்துல யாரு போறாளோ அவளுக்கு மத்திய மார்க்கம், மற்றவர்களுக்கு அபசவ்ய மார்க்கம். இந்த மார்க்கங்களை எப்படி சொல்லியிருக்கான், மரணானந்தரம் இவ எப்படி ஸ்ரீபுரத்தை அடையறா, பிரம்மலோகத்தை அடையறா. இது 2வது மார்க்கம். யத்வா 3வது அர்த்தம். சவ்யம் தட்சிணவாமயோ இது கோஷாத்து. சவ்யம்னு சொன்னா என்ன, வலதோ இடதோன்னா அதானே நமக்கு டவுட். ஏன்னா ஒரு இடத்துல சவ்யாப சவ்ய மார்கஸ்தான் இருக்கு, இன்னொரு இடத்துல வாம சகாமர ரமாவாணி சவ்ய தட்சிணா. இந்த இடத்துல சவ்ய தட்சிணான்னு சொன்னா தட்சிணாங்கிற பதத்துக்கு பக்கத்துல இருக்கோம் இல்லையா சவ்ய பதம். அப்ப சவ்யாங்கிற பதத்துக்கு என்ன சொல்லணும், உத்தரம்னு சொல்லணும். ஏன்னா பக்கத்துல தட்சிணம் இருக்கே, இதுக்கு என்ன சொல்லணும், உத்தரம்னு சொல்லணும். சவ்யம்னா உத்தரம், தட்சிணம் இன்னொன்னு. இப்ப அபசவ்யம்னு என்ன சொல்லணும், தட்சிணம்னு சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்றது, சவ்யம்னு சொன்னாலே தட்சிணமும் உத்தரமும் 2 சொல்லுங்க. என்ன சார் பண்றது, இது கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் இப்படி சொல்றார் அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் பின்னால கவனிப்போம். ஆனா விவகாரம் கோஷத்துல இப்படி இருக்கு. வேதத்துல 2 விதமாகவும் பிரயோகம் இருக்கு. நீங்க இது அதுன்னு சொல்லப்படாது. வேதத்துல 2 விதமான பிரயோகமும் இருக்கு. அதனால தட்சிண மத்திய மார்கவ்யேவ சவ்யாபசவ்ய சப்தேன உச்சேதே, உத்தரஸ்து மார்கபதேன த்ரயாணாம் மார்காணாம் வாமசம்ஸ்தாக்கிரமேண நிர்தேசா சம்பத்தியதே. மீதி மார்க்கங்கள் வேற விதமாக சொல்றது. இப்ப 3வது அர்த்தமும் சொல்லியாச்சு. இப்ப 4வது, அதவா தட்சிண மார்கேவ மிருகவீதி சம்பந்தத்வாத் உத்தவ்யுத்பத்யா மார்கபதேன. முன்னால மார்க்கம்னு சொன்னா உத்தர மார்க்கம்னு சொன்னேன், இப்ப மார்க்கம்னு சொன்னா தட்சிண மார்க்கம்னு சொல்றேன். ஏன்னா மத்தியமஸ்து சவ்யபதேன மார்காத் வாமத்வாத் உத்தர மார்காபேட்சையா தட்சிணத்வாத். இது அந்த சவ்யம்னு சொன்னா அதுக்கு உத்தரமா இருக்கோ இல்லையோ, அதனால உத்தரம் அப்படி. அதையேவா அதனால்தான் தத்விருத்தத்வாத் உத்தரோ மார்கா அபசவ்யா. முன்னால சவ்ய மார்க்கம்னு சொன்னேன், இப்ப அதுக்கு விரோதமா இருக்கிறதுனால அபசவ்யம். மத்தியம ஏவவா அபசவ்ய பதேனா, இல்ல மத்தியம மார்க்கம் அபசவ்ய பதமா உத்தர மார்க்கேண உத்தர மார்காபேட்சையா தட்சிணஸ்தானீயத்வாது சவ்யபதேனது உத்தர ஏவா இது தட்சிண சம்ஸ்தாக்கிரமேண. இந்த அஸ்வினி பரணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சு கரெக்டா ஆயில்ய நட்சத்திரம் வரைக்கும் மஞ்சளையானால், அதுல இருந்து ஆரம்பிச்சு மூலா நட்சத்திரம் அப்படியே ஜேஷ்டா நட்சத்திரம் வரைக்கும் வரணும். ஜேஷ்டா நட்சத்திரம் இருந்து ஆரம்பிச்சு மூலா நட்சத்திரம் இருந்து ஆரம்பிச்சு மறுபடியும் ரேவதி வரைக்கும் வரணும். அப்படி ஒரு ரவுண்டா வரதுனால இந்த மார்க்கங்கள் இதோட சரியானது. இது ஏகா வியாக்கியா. இது வரைக்கும் சொன்ன 4 வியாக்கியானங்களும் சேர்ந்து இந்த நட்சத்திர சம்ஸ்தையாக இருக்கக்கூடியதான வியாக்கியானம் 1. இது ஒன்னாச்சா. இதுக்கப்புறம் ஏவம் வா, இந்த வியாக்கியானம் 4 வியாக்கியானங்களும் சேர்ந்து எந்த நட்சத்திரத்துல ஒரு உபாசகனானவன் காலமான பிறகு அவன் ஸ்ரீபுரத்துக்கு அல்லது பிரம்மலோகத்துக்கு எந்த வழியாக எப்படி செல்கிறான் என்கிறது சவ்யாபசவ்ய மார்க்கத்தான்னு சொல்லி, அதுல எப்படி குரு சொன்ன பிரகாரமாக முத்ராதிகள்லாம் போட்டு அந்த வழியாக போறவா உத்தர மார்க்கம், உயர்ந்ததான ஒரு மார்க்கம். தானே அதற்காக முயற்சி பண்ணி கேசரதா சித்தியை அடைஞ்சு போறவன் மத்திய மார்க்கம். அது இல்லாமல் வெறும் பக்தி மாத்திரத்தினால செல்லக்கூடியவன் 3வது மார்க்கம்.
பக்தி இருக்கலாம், பக்தினாலேயே அடையலாம். ஆனா குரு உபதேசம் இருக்குமே ஆனால் சீக்கிரம் அடையலாம். குரு சொன்ன பிரகாரமாகவே செஞ்சிருக்கிற அடைந்தமையானால் உயர்ந்ததான ஒரு நிலையும் அடைவா. இதுதான் இந்த 4 வழிகளுக்கு 4 அர்த்தங்களுக்கு சொன்னதான ஒரே அம்சம். இந்த 3 மார்க்கங்கள் சொன்ன 3 மார்க்கத்துல எந்த மார்க்கத்துல போனாலும் அடைஞ்சுதான் ஆகும். சென்ட்ரலுக்கு போனா பீச் ரூட்லயும் போகலாம், மவுண்ட் ரோட்லயும் போகலாம், இல்ல அப்படியே சுத்திட்டு பூனமல்லி வழியாகவும் போகலாம். அங்கே வேண்டாம்னு சொன்னேன். ட்ரெயின்லயாவதும் போகலாம், கார்லயாவதும் போகலாம், பஸ்லயாவது போகலாம். அவளுடைய வசதி பொருந்தது, அவன் எப்படி இருந்திருக்காளோ அது மாதிரி. இப்படி 3 மார்க்கங்கள் சொன்னேன். சவ்ய அபசவ்ய மார்க்கஸ்தா. ஏன்னா தந்திரங்கள்ல இருக்கக்கூடியதான ரொம்ப ரகசியமான விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்க. இது ஒரு செட் ஆயிருக்கு. ஏவம் வா இப்படியா சவ்யா தேவயான அர்ச்சுராதி மார்க்கா நிவர்த்தி பரை பிராப்தியா. இல்லைன்னா தேவயான மார்க்கம் மரணம் அடைஞ்சதுமே சில பேர் என்ன பண்றா, தேவயான மார்க்கத்துல போற தே அர்ச்சகம் அபிசம்பவந்தே அர்ச்சகோ ஆஹா அன்ன ஆபூர்யமான பட்சா ஆபூர்யமான பட்சாத்யாங் ஷடுதங்கேதி மஹசாம் ஸ்தாம் சம்வத்சராம் சம்வத்சராதாதித்யம் ஆதித்யா சந்திரமசம் ததோ வைத்யுதம் சயேஷோ அமானவ புருஷா ச ஏனான் பிரம்ம கமயதி அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத்துல இந்த மார்க்கத்தை விசேஷமாக சொல்லியிருக்கோம். இவன் ராத்திரியில காலமானாலும் பகல்ல காலமானாலும் சூரிய கிரணங்களை பிடித்துக் கொண்டு பகல் தேவதை அடைஞ்சு, பகல் தேவதை வழியாக சுக்லபட்ச தேவதை, சுக்லபட்ச தேவதை வழியாக உத்தராயண தேவதை, அதனால்தான் உத்தராயண மார்க்கம் இருக்கு. அந்த உத்தராயண மார்க்கத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் சூரியன் அடைகிறான், சந்திரன் அடைகிறான், வித்யுத் லோகத்தை அடைகிறான். வித்யுத் லோகத்துல நின்று போயிடுறான். பிரம்மலோகத்திலிருந்து அந்த மனுஷால் வித்யுத் லோகத்திலிருந்து இவனை அழிச்சுன்னு சொல்கிறார், பிரம்மலோகத்துக்கு அழிச்சுன்னு போறா. இது உத்தராயண மார்க்கம். இது ஒரு மார்க்கம் சொன்னேன். அதெல்லாம் தேவயான மார்க்கம்னு பேரு. அர்ச்சுராதி மார்க்கா நிவர்த்தி பரை பிராப்தியா, வைராக்கியம் உடையவர்கள் இதை அடைகிறார். அபசவ்யா இதுக்கு சவ்ய மார்க்கம் பேரு. அபசவ்யா பித்ருயான தூம்ராதி மார்க்கா. இன்னொரு மார்க்கம் என்னன்னா, இப்படியே ராத்திரி வழியாக ராத்திரி தேவதை, கிருஷ்ணபக்ஷ தேவதை, அதுக்கப்புறம் தட்சிணாயன தேவதை, அப்படி நைதே சம்வத்சரம் அபிசம்பந்தி அப்படின்னு சம்வத்சர மார்க்கத்துக்கு போல அதுல இருந்து ஆரம்பிச்சு சந்திரலோகத்துக்கு போய் இங்க நின்றுடுற. அதான் ஸ்வர்கலோகம். அங்கே தேதம் புக்வா புண்ணியலோகம் விசாலம். அந்த லோகத்துல இருக்கக்கூடியதான எல்லா விதமான போகங்களை எல்லாம் அனுபவித்து கீழே புண்ணிய மத்தியலோகம் விசந்தி, மறுபடியும் இந்த லோகத்துக்கு வந்து சேருகிறார்கள் அப்படின்னு பகவத்கீதையில சாதிச்சிருக்க பார்த்தல. இந்த மார்க்கத்துக்கு என்ன பேரு? தட்சிணாயன மார்க்கம் பேரு. அதான் அபசவ்யா பித்ருயான தூம்ராதி மார்க்கா பிரவருத்தி பரை பிராப்தியா. மார்க்க சப்த சவ்யம் அபசவ்யம் சொன்னேன். சவ்யா பசவ்ய மார்க்கஸ்தான மார்க்கம்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போற? மார்க்கம் என்ன? மார்க்கேஷு ஸ்திதி யஸ்மாத், மார்க்கங்களில் தான் இருக்கிறாள் என்ற உற்பத்தியிலால துருவாவஸ்திதிசாலி விஷ்ணு லோகவரா. துருவம், துருவ நட்சத்திரத்துக்குள்ள சில பேர் இருக்கா. அதான் ஆதித்யாதி கிரகாணாம் ஸ்வஸ்வ மார்க்கே சூரியனையோ சந்திரனையோ மற்ற கிரகங்களையோ. இப்ப ரீசெண்டா குரு மாறினா பாருங்க, சிம்ம ராசியில இருக்கு கன்னியா ராசி. அதெல்லாம் கரெக்டா எந்தெந்த சமயத்துல யார் எங்கெங்க மார்க்கணும்னு கவனிக்கிறது துருவ நட்சத்திரத்தில் இருக்கா. அங்கிருந்து அத போல் ஸ்டார் நீங்க சொல்லுங்க, அதுக்குதான் துருவ நட்சத்திரம் பேர். அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து பார்க்கக்கூடியதான சொல்லுவோம் துருவாதீனத்வார் ஈதிருஷ மார்க்கத்ரய ரூபா. இப்படிப்பட்டதான 3 மார்க்கங்களோடு கூடினது அப்படின்னு சொல்ல. ஏதத் விஸ்தரத்து விஷ்ணு புராணே. இதனுடைய விஸ்தாரம் எங்க இருக்க? விஷ்ணு புராணத்துல சொல்லு. உத்தரம் யதகத்ய அஜவீதி அஜவீத்யாஸ்த தட்சிணம் பித்ருயானஸ்வை பந்தாஹ வைஸ்வானர பதாத்மஹி யத் அகத்யஸ்ய அஜவீத்யாஸ்த தட்சிணம்.
அகஸ்திய மார்க்கத்துக்கு உத்தரமாகவும் அதவீதின்னு முன்னால் நான் சொன்ன வீதிகள் 9, அதுக்கு தட்சிணமா இருக்கக்கூடியதான மார்க்கம் பித்ருயான சவை பந்தாக வைஸ்வானர பதாத்மகி. இந்த மார்க்கத்துக்கு பித்ருயானம் என்று பெயர். அது வைஸ்வானர மார்க்கத்துக்கு வெளியில இருக்கு. தத்ராசதே மகாத்மான ருஷயோக்யக்னிஹோத்திரணா, ரிஷிகள் அக்னிஹோத்திரம் பண்றவா அப்படிப்பட்டதான மகான்கள்ல இந்த அதவீதியில இருந்துருக்கா. இது ஸ்வர்கலோகத்துல. பூதாரம்பகிருதம் பிரம்மா சம்சந்தோ ருத்விகுஹ்யதாः பிராரபந்தேது யே லோகாः தேஷாம் பந்தாஸ்து தட்சிணः. பூதாரம்பகிருதம் பிரம்மா, பஞ்சபூதங்களையும் ஆரம்பித்து வைத்ததான எந்த பிரம்மம் உண்டோ அந்த பிரம்மத்தையே நினைக்கிறவர் உபாசகாலா இருந்த போதிலும் பிரம்ம ஞானி இல்ல. அது பார்க்கணும். கௌசல்யஸ்ட ஆஸ்வராயணஹா பார்கவோ வைதர்பி இப்படின்னு சில ரிஷிகள் இவெல்லாம் அபரபிரம்மபரா உபாசனம் பண்றவா. பரபிரம்ம அன்வேஷமானா, பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிச்சு பிப்பலாதம் உபதன்னா பிப்பலாதனுடையதான மாற்றிய கேட்டார். அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? சம்பத்வரம் சம்பத்ஷதா, 1 வருஷ காலம் எங்க ஆசிரமத்துல இருங்கோ, அதுக்கப்புறம் யதா காமம் பிரஷ்னான் புருஷதா, உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். 1 வருஷம் எங்க ஆத்துல இருந்து பிரம்மச்சரியமா இருந்த பிறகு எந்த டவுட்டாவும் கேட்கலாம். சார் இது கேட்கலாம், இது கேட்கக்கூடாதுன்னு தெரிஞ்சா சொல்றேன், இல்லைன்னா இல்லைங்க. இது வரைக்கும் வேஸ்ட் தான், உங்களுக்கு தெரியலன்னா 1 வருஷம் வேஸ்ட் தான். அதுக்கு என்ன பண்றது, ரிஸ்க் எடுத்துக்கணும்ட்டாரு. சரின்னு இருந்தா 6 பேரும் கேள்வி கேட்டா எல்லாருக்கும் பதில் சொன்னார். இதுக்கு மேல சாஸ்திரத்துல ஒண்ணும் இல்லைன்ட்டு. அப்படி உயர்ந்தவர் பிப்பலாதர். அப்படி அந்த வீதியில் இருக்க உபாசகாலா இருந்தாலும் பிரம்ம ஞானத்துக்காக முயற்சி பண்றவா யாருக்காளோ பிரம்மசம் சந்தோ ருத்விகுத்யதாக பிராரபந்தேது யே லோகாः தேஷாம் பந்தாஸ்து தட்சிணः. அதவீதிக்கு தட்சிணம். சலிதந்தே புனர் பிரம்மா ஸ்தாபயந்தி யுகே யுகே, அந்த இடத்துல போய் ஒவ்வொரு இடத்துல ஸ்தாபிக்கிறார். சந்தப்த தாபசா செய்வ மரியாதாபிஸ்ருதேனசா, இப்படி மகா தபஸ் பண்ணி அந்த வேத மரியாதையை கேட்டதை அவலம்பனம் பண்ணிட்டு ஜாயமானாஸ்த பூர்வேச்ச பশ্চিமானாம் கிருஹேஷு வை, பூர்வமும் பশ্চিமும் இருக்கக்கூடியதான இடங்களில் மறுபடியும் பிறந்து, ஏன்னா உபாசகாலா இல்லையா, இன்னும் பிரம்மஞானத்தை அடையலையே, அதற்காக பশ্চিமாச்சைவ பூர்வேஷாம் ஜாயந்தே நிதனேஷ்வியா, இப்படியவா பறக்கிறார். ஏவமா வர்த்தமானாஸ்தே திஷ்டந்திரியதவ்ரதாக, இப்படி சுற்றி கொண்டு அவ இருந்திருக்கா. சவிதுர் தட்சிணம் மார்க்கம், சூரியனுடைய தட்சிணமான மார்க்கம். ஸ்ரிதாஹி ஆச்சந்திர தாரகம், சந்திர தாரகால் நட்சத்திரங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கா. அப்படி ஆமா இதெல்லாம் சொன்னேன். ஆனா அகஸ்தியர் இருக்கிற இடத்துக்கு சவுத்துன்னு சொல்றேன். அகஸ்தியர் எந்த இருக்காருன்னு தெரியலையே எனக்கு. இத சொன்னதானே நீதியெல்லாம் புரிய முடியும். லோகாலோக பர்வதத்திய உத்தர சிருங்கம் அகஸ்திய ஸ்தானம். லோகாலோக பர்வதத்திற்கு அந்த பர்வதத்துக்கு மேல 3 உச்சி இருக்கு. அதுல நார்த்தன் சைடு இருக்கக்கூடியதான வடக்கு பக்கத்துல இருக்கிற உச்சி இருக்கு பார்த்தீங்களா, அதான் அகஸ்தியர் இருக்கிற இடமா சொல்றது. லோகபாலாத்திஜே, லோகபாலாடுல இருந்துருக்கா. லோகாலோகே சதுர்திசம் தஸ்ய உத்தரமாகஸ்திய சுங்கம் தேவர்ஷி பூஜிதம், அதுக்கு உத்தரமா இருக்கக்கூடியதான சுங்கமானது அந்த உச்சி இருக்கேன், அதுக்கு கீழே அதெல்லாம் முழுக்க அகஸ்தியருடைய இடம். இப்ப அகஸ்தியருக்கு எவ்வளவு பெரியவர்னு கொஞ்சம் பாருங்க. அகஸ்தியர் ரொம்ப குட்டையா தான் இருக்காரு, ஆனா அவருக்கு எவ்வளவு வெல்த் இருக்கு. ஒரு மலை முழுக்க அவர்தான். அது சாதாரணமான இத கல்லு மண்ணு இருக்கக்கூடியதான மலை இல்ல, லோகாலோக பருவத்தில் இருக்கக்கூடியதான மலை. அந்த மகர்ஷிகள்லாம் தபஸுனாலே இவ்வளவு அடைஞ்சிருக்கு. அதான் அதவீத்தியாக மூலாதி நட்சத்திர திரயஸ்ய, அதவீதி மூலம், அதுக்கப்புறம் பூராடம் உத்தராடம் ஞாபகம் வச்சுக்கணும். மூலாதி நட்சத்திர திரயஸ்ய வைஸ்வானர பதா சரம நட்சத்திர திரயா. வைஸ்வானர பதம், வைஸ்வானர பதம் என்ன? சிரவணம், அவிட்டம், அதுக்கப்புறம் சதபிஷக், அந்த 3.
அதுல இந்த பூதாரம்ப கிருதம் பிரம்ம பிரவருத்தி மார்க்க போதகம் இதெல்லாம் கர்மகாண்டாத்மகம் வேதபாதம். மூலா நட்சத்திரம் ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் பரியந்தம் இருக்கிறவா எல்லோருக்கும் இந்த கர்மகாண்டத்துல ஒரு விசேஷமான ஒரு பற்றல் உண்டு. அதனால லாபத்தை அடைஞ்சு வந்தவா. ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஒரு பிறந்திருக்கான அவன் பூர்வ ஜென்மாவில என்ன பண்ணியிருக்கான், அதனால என்ன ஆகும், இவனுடைய மனசனுடைய பரிஸ்திதி என்ன. இந்த நட்சத்திரம் நம்ம சாதாரணமா சொல்றோம், கோவிலுக்கு போனதுமே என்ன சொல்றோம், உங்க நட்சத்திரம் சொல்றோம், கோத்திரம் சொல்றோம். அப்புறம் சரி ஏதோ ஒரு நட்சத்திரம், சில பேர் நட்சத்திரம் மறந்துட்டான், கோத்திரம் தெரியாதுன்னு சொன்னா வெக்கம். அம்பாள் நட்சத்திரத்துக்கே பண்றோம், அம்பாள் கோத்திரமேங்கிறான். எது பண்றானோ இல்ல நிஷ்காமமா பண்றானோ, லோகத்துல ஜனங்களுக்கு இது கூட தெரியாம இருக்குன்னு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையா. அது மாதிரி இங்க என்னடா விவகாரம்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவன் ஏன் இந்த நட்சத்திரத்துல பிறந்தான், இது பிறக்கிறதுக்கு அவனுக்கு பூர்வ ஜென்மால என்ன இருக்கு, அந்த ஜென்மாவுக்கு முன் ஜென்மால அவன் என்ன பண்ணினா, இவைகள்லாம் அந்த 9வது வீடு. அவன் ராசியில இருந்து ஆரம்பிச்ச 9வது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு பேர். அந்த ஸ்தானத்துல இருக்கக்கூடியதான கிரகங்களை வச்சு நீங்க என்ன பண்ணினீர்கள், இந்த ஜென்மாவில நீங்க உபாசனை பண்ணல அதை ஜெயிக்க முடியுமா முடியாதா, இவைகள்லாம் சாஸ்திரத்துல. இந்த இந்த மந்திரமானது உங்களுக்கு உபயோகப்படுமா படாதா, அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா நஷ்டத்தை கொடுக்குமா, அகடக சக்கரம்னு இப்படி எல்லாம் அந்த சக்கரத்தை பார்க்கணும், இந்தந்த மந்திரங்களை பார்க்கணும்னு இருக்கு. அது முழுக்க இங்க இருக்குங்கிறது. அதான் வேதவாதம். ஜாயமான ஐதி மதாபி ஸ்வகுலேயேவ புனப்புனஜாயமானா. அவ எப்படி அந்த அம்பால ஜன்மாவில அடையிற பரியந்தான் அதே குலத்துல மறுபடியும் மறுபடியும் பிறந்து அதை அடையணும்னு பாக்குறவன். இது சமுதாய அர்த்தா. இதுதான் அந்த காளிகா புராணத்துல சொல்லி இருக்க. நாகவீதி உத்தரம் எச்ச சப்தர்ஷித்யச்ச தட்சிணம். நாகவீதிக்கு உத்தரமாகவும் சப்தர்ஷிகளுக்கு தட்சிணமாகவும், சப்தர்ஷிகள்னு 7 ரிஷிகள். அவ தனித்தனியாக ஒவ்வொரு ரிஷிக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கணும். வேதங்கள்ல அந்த ரிஷிக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்கு, அந்த ரிஷிக்கு ஒரு ஆத்துக்காரி இருக்க, அவளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு. ஒவ்வொரு ரிஷிக்கும் அது வெறுமன பேர் இல்லை, அது காரணமாக ஒரு பேர் வச்சுருக்க. அப்படி ஒவ்வொன்றும் அத்ரின்னு ஒரு மகர்ஷி, அந்த அம்மாவுக்கு அனசூயான்னு பேரு. அத்திரின்னு 3 தாண்டினவர் அர்த்தம். சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் 3 குணங்களையும் தாண்டினவர் அவர். அதை அடையணுமேயானால் என்ன பண்ணணும் அப்படின்னு பொறாமைய ஜெயிக்கணும். அனசூயா, அசூய விடணும். இன்னொருத்தன் சௌக்கியமா இருக்கானேங்கிற ஒரு பொறாமைய விட்டேலையானால் முக்குணத்தையும் தாண்டி குணாதீதனா ஆகலாம். இதான் இந்த கதைக்கு. வசிஷ்டர்னு ஒரு மகர்ஷி, இந்த சப்தர்களுக்குள்ள வசிஷ்டர். அந்த வசிஷ்டர்ங்கிற மகர்ஷி ஆத்துக்காரி பேர் என்ன, அருந்ததி. வசிஷ்டர்னு சொன்னா இந்திரியங்களை நியமனம் பண்றது, இந்திரியங்களை நியமனம் பண்றது வசிஷ்டத்துவம். அதுக்கு அருந்ததி விடாமுயற்சி இருக்கணும். விடாமுயற்சின்னா அபியாசேன கவுந்தேய வைராக்கியேன கிருஹ்யதே. புராணங்கள்ல ஏதோ அதே போல விஸ்வாமித்திர குமுத்வதி 20 வருஷங்களா இருக்குன்னு எல்லாத்தையும் இப்ப தானே இது புராண பாட்டம் ஆயிடும். அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு பார்ப்போம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி நம்ம புராணங்கள்ல சொன்னா நமக்கு ஒரு விஷயம் புரியணும், நம்ம வாழ்க்கையில நாம எப்படி வாழணும்னு சொல்றதுக்காகத்தான் வந்து. இப்படி இதுதான் இங்க சொல்றார். உத்தர சவிதோ பந்தாக தேவயானஸ்து சாஸ்ருதாக தத்ர தேவசின சித்தாக விமலா பிரம்மச்சாரிணா. தத்ர அங்கு புலனை அடக்கின விமலமான பிரம்மச்சாரிகள் அங்கே இருக்கார். சந்ததி ஏஜுகுப்சந்தி தஸ்மான் மிருத்யு ஜிதச்சயே. யாராவது நமக்கு குழந்தைகள் பிறக்கணும், அவளுக்கும் குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைக்கு குழந்தை, இதெல்லாம் அஞ்ஞானம். அதுக்காக என்ன பண்ண வேண்டாமா சார், பிரகனஷ்டா பிரஜாபதிஷ்டா இப்படி எல்லாம் தைத்தியோபனிஷத்துல சொல்றது என்ன, அது இங்க சொல்றது இது அஞ்ஞானிகளுடைய விவகாரம். நமக்கும் குழந்தை இருக்கணும், அந்த குழந்தையாவது நம்ம வயசான காலத்துல பார்த்துக்கணும், இப்படின்னு நினைச்சுட்டு இருக்காளோ இல்லையா அவளுக்கு. அவளுக்கு சந்ததி ஏஜுகுப்சந்தி தஸ்மாத் மிருத்யு ஜிதச்சயே. அந்த பிரம்மச்சாரிகளா இருக்கிறவன் இந்த சந்ததியை எதிர்பார்க்கல. அனுமார் இருக்கார்,
பீஷ்மாச்சாரியர் இருக்கார், இப்படி மகான்கள் நிறைய பேர் இருந்திருக்கார். அப்படி இருக்கலாமா இருக்கப்படாதா இவையெல்லாம் தர்மசாஸ்திரத்தினுடைய விஷயம். ஸ்திரீகள் கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணாமலே இது கல்யாணம் வேண்டாமலே இருந்துடலாமா, இப்படிப்பட்ட விவகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா இங்க இப்படி இருந்தவா பிரம்மச்சாரிகளா இருந்தவா அவளுக்கு என்னென்ன அஷ்டாதீசாஸ்திராணி முனீனா முத்வரேதசாம் உதத்பந்தானமர்யன் அர்யம்னா ஸ்திதாஷ்டாபூத சம்ப்ளவம் அஷ்டாசீதி சஹஸ்ராணி 80 லட்ச வருஷங்கள் இவன் எங்க இருந்துட்டு இருக்கா. ஸ்திதாஷ்டா முனீனாம் ஊர்த்வரேதசாம், அந்த ஊர்துவரே சன்னியாசிகள் இருக்கக்கூடியதான முனிகளுக்கு என்ன ஒரு பலம் உண்டோ அந்த பலத்தை அனுபவிக்கிறார். உதத்பந்தானமர்யம்னா ஸ்திதாஷ்டாப்ளூத சம்ப்ளவம், அந்த உத்தராயண மார்க்கத்துல அவ தனிச்சு நிக்கிறா, அங்க போய் அங்க நிக்கிறா. ஆபூத சம்ப்ளவம், மகாப்பிரளய பரியந்தம் அங்க இருக்கா. இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியார் பிரம்மசூத்திர பாஷ்யத்துல இதை எடுத்திருக்க. ஸ்திதாஷ்டாபூத சம்ப்ளவம் தே சம்பிரயோகால்லோபஸ்ய மைதுனஸ்ய வர்தனாத், இந்த இல்லற வாழ்க்கையை விட்டதுனால இச்சா துவேஷ பிரவருத்தியாச்சா அப்பிரவருத்தியாச்சா பூதாரம்ப விவர்தனாத், ஆசையை விட்டா துவேஷத்தை விட்டா கோபத்தை விட்டா, அதனால புனச்ச அகாம சம்யோகாது இச்சா தேர்தோஷ தர்சனாது, மறுபடியும் ஆசையை விட்டதுனால இத்தேவம் காரணை சுத்தா தேமிருதத்வம் பேஜரே, அவ அமிர்தத்துவத்தை அடைஞ்சிருக்கா. ஆபூத சம்ப்ளவம் ஸ்தானம் அமிர்தத்வம் ஹி பாஷ்யதே, மறுபடியும் ஆச்சாரியர் இந்த ஸ்லோகம் எடுத்திருக்க. ஆபூத சம்ப்ளவம் ஸ்தானம் அமிர்தத்வம் ஹி பாஷ்யதே, அமிர்தத்துவம் இங்க என்ன அர்த்தம், பூதங்கள் பஞ்சமகா பூதங்கள் இருக்கிற பரியத்தம். திரைலோக்கிய காலோயம் அபுனர்மார உச்சதே, மூலகமும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இது நாகவீதி உத்தரம் அஸ்வன்யாதி திரையோத்தரம். நாகவீதின்னு அஸ்வினி வருணிக்கிறதுக்கு இந்த 3 நட்சத்திரங்கள், அப்புறம் ஆகாசத்துல இந்த 3 நட்சத்திரங்களுக்கு அப்பாற்பட்ட உத்தர மார்க்கமாக ஒரு மார்க்கம் இருக்கு, அதன் வழியா போறான்னு அர்த்தம். பூதாரம்ப விவர்ஜனாத் பிரவருத்தி மார்க்க பரித்தியாகாத், குழந்தைகள் இருக்கணும், பேரன் இருக்கணும், பேச்சு இருக்கணும், இதெல்லாம் இல்லாமல் திருத்தீய மார்க்கேன சக பலைக்கியம், அந்த துரிய மார்க்கத்தோட ஒரு பலம் வரப்படாதுங்கிறதுக்காக ஆபூத சம்ப்ளவம்னு சொல்ற. மகாப்பிரளய பரியத்தம் திருதிய மார்க்கத்துல போனவாளுக்கு அவ திரும்பி வரதில்லை, அதுக்காக ஊர்தோத்தரம் துருவோ யத்ர வியவஸ்திதா, இதுக்கு மேல துருவசுவாமி எங்க இருக்காரோ அங்கே அப்படின்னா போல் ஸ்டார் அது வரைக்கும் போய் ஏதத் விஷ்ணு பதம் திவ்யம் திருத்தீயம் யோம்னி பாசுரம், அம்பாள் அனுகிரகம் எப்படி இருக்கு பாருங்க, விஷ்ணு பதத்தை அடையிறான். எல்லா பூமியில இருக்கக்கூடியதான சகல பதார்த்தத்துக்கு உத்தரவோத்தமான ஹையஸ்ட் ஸ்டேட்டை அடையிறான். அதுக்கப்புறம் அம்பாளுடைய பாதத்துல லீனமாறாங்கிறது வேலை இருக்கு. அம்பாள் என்ன பண்றா, உங்களுக்கு இந்த லோகத்துல மேக்சிமம் எவ்வளவு ஒரு சுகத்தை அனுபவிக்கிறோமோ அத்தனை சுகத்தையும் உங்களுக்கு கொடுத்து அப்புறம் அழைச்சிட்டு போறா. அதான் பாக்கிறேன். நிர்தூத தோஷ பங்கானாம் யதீனாம் சம்யதத்மனாம், நிர்தூஷ தோஷ பங்கானாம், ஒரு விதமான தோஷத்துடைய சம்பந்தம் சிறிதேனும் இல்லாதவர்களுக்கு எந்த பலம் உண்டோ அந்த பலத்தை அம்பாள் கொடுக்கிறார். யதீனாம் சம்யதாத்மனாம் ஸ்தானம் தத் பரமம் விப்ர புண்ணிய பாப பரீட்சையே, புண்ணியமும் பாபமும் எத்தனையும் விட்டு விட்டு இந்த லோகத்துக்கு போற. அபுண்ணிய புண்ணியோ பரமே, புண்ணியமும் பாபமும் இல்லாத சமயத்தில் அசேஷ ஆர்த்தி ஹேதவா, ஒரு விதமான துன்பமும் வரத்தக்க காரணமே இல்லாத நிலையை அடையிற. அவ எப்படி அடையிற, துன்பங்களுக்கு காரணம் எதுவுமே இல்லைட்டு. எத்திர கத்வா நசோசந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம், எத்திர கத்வா என் நிலையை அடைந்து நசோசந்தி ஒரு விதமான துன்பமும் இல்லையோ அப்படிப்பட்டதான இடம் தத்விஷ்ணோ பரமம் பதம், வேதங்களை எது விஷ்ணுனுடைய பரம பதம்னு சொல்றதோ அந்த நிலையை அடைகிறார். திடீவ சக்ஷுராதம் யோகினாம் தன்மயாத்மனா, திவீவ சக்ஷுராதம், ஆகாசத்துல கண்ணானது எப்படி விஸ்தாரமாக நிறைய விஷயங்களை பார்க்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தவறு தான் தெரியும், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தான் தெரியும். ஆனா ஆகாசத்தை பார்த்தா முழு ஆகாசத்தை எப்படி பார்க்கிறதா, இதெல்லாம் யோக வேதத்துல இருக்கிற பதங்கள், அப்படியே வேத மந்திரங்கள் அப்படியே ஸ்லோகத்துல எழுதியிருக்க. திவீவ சக்ஷுராதம் யோகினாம் தன்மயாத்மனாம் விவேக
ஜான துஷ்டஞ்ச தத்விஷ்ணோ பரமம் பதம். இப்படி விவேக ஞானத்தோட சேர்ந்தது அப்படின்னா பிரம்ம ஜானத்தோட சேர்ந்ததான மார்க்கத்தை கொடுக்குற. பிரம்ம ஜானம் வந்த பிறகு அவளுக்கு இங்கேயே தான் முக்திங்கிறது இருக்கு. இருந்தாலும் இத உபாசனை பண்ணினதுனால அங்கே அழைச்சுன்னு போய் அந்த பலத்தையும் கொடுத்து அப்புறம் அந்த முக்தி சுகத்தை அனுபவிக்கும்படி பண்றார். இத்தியாதி இது அபரா வியாக்கியா. இது ரெண்டாவது வியாக்கியா. அதுக்கப்புறம் என்ன, முதல் வியாக்கியில 4 அர்த்தம் சொன்னேன். இது ரெண்டாவது வாக்கியில ரெண்டாவது வழியில ஒரு அர்த்தம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஏவம் வா, இப்படி இதுக்கு வேற அர்த்தமும் இருக்கு. உபாசனாக்கிரமேகி துவமார்கவு திருஷ்யது. லோகத்துல உபாசனம் பண்றவாள் எதை எப்படி இருக்கான்னு 2 மார்க்கங்களோட இருக்கா. வாம மார்க்கா தட்சிண மார்க்கா. ஒருத்தர் சமயாச்சாரம்னு சொல்றார், ஒருத்தர் வாமாச்சாரம்னு சொல்றார். வாமாச்சாரத்துல இருக்கிறவா அவ என்ன பண்றா, மத்தியம் மாம்சம் இவைகள்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்றான். முத்ரான்னா மைதுனம்னா இவைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது பண்ணலாமா, பண்ணப்படாதா? அது பண்ணலாம்னு சொன்னா இவைகள்லாம் சொல்லியதுக்கு இதுக்கு அம்பாள் உபாசனை வரைக்கும் போகணுமா? இதனால என்ன லாபம்? இப்படி லோகத்துல பேசிட்டு இருக்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், யாராருக்கு என்னென்ன மார்க்கம்னு வழி வகுத்து கொடுத்துருக்கு. உலகமா முழுக்க தயார் பண்ணினது பரமாத்மா. அந்த பரமாத்மா நல்லதாகவும் கெட்டதாகவும் இருந்துருக்க. இப்படியா அப்படியா எல்லாமும். நல்லவாளையும் அவர் தான் சுட்டி பண்ணியிருக்கார், துஷ்டாலையும் அவர் தான் சுட்டி பண்ணியிருக்கார். உலகத்துல எந்த பதார்த்தங்கள் மிக சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பதார்த்தங்களையும் அவர் தான் சுட்டி பண்ணியிருக்கார். உங்களுக்கு பிடிக்காதான கோரமான பதார்த்தங்களையும் அவர் தான் சுட்டி பண்ணியிருக்கார். அவர் கண்ணுல நல்லது கெட்டதுங்கிறது கிடையாது. பரமேஸ்வரன் ஒரே மாதிரி இருக்கார். யார் புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு அதுக்கு தகுந்ததான ஒரு ஸ்வரூபம் அவளுக்கு இருக்கு. பாவம் பண்ணினவாளுக்கு அதுக்கு தகுந்ததான ஒரு ஸ்வரூபம் அவளுக்கு இருக்கு. பண்ணியா ஒரு ஜென்மா வந்திருக்கு, உயர்ந்ததான பகவானா ஒரு ஜென்மா வந்திருக்கு. பகவான் இப்படி பண்ணலாமா? ஒருத்தர தேவனா சிருஷ்டி பண்றது, ஒருத்தர பண்ணியா சிருஷ்டி பண்றது, இது என்ன சார் லாபம்? இப்படி எல்லாம் பண்ணலாமா? வைஷமிய நைர்கிரண்ய தோஷம் வந்திருக்கு. விஷமமாக உலகத்தை சுட்டி பண்றதுன்னு ஒரு தோஷம் வந்திருக்கு. சில பேர் பணக்காராளா சுட்டி பண்ணியிருக்க, சில பேர் ஏழையா சுட்டி பண்ணியிருக்க. ஒரு விரோதியா இருக்கிறவன் கூட இவனுக்கு இவ்வளவு துன்பம் வரணும்னு எதிர்பாராததான துன்பங்களை கொடுத்துருக்கேன். பாருங்க, சந்தேகம் வந்து அப்படியே ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, என்னென்ன அவஸ்தப்படுறாங்க. ஏன் சார் இவ்வளவு துன்பங்கள்லாம் கொடுக்கணுமா? ஒரே தினம் அவளுக்கு மருந்து கொடுத்து பிராணம் போக வேண்டியது தானே. ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும்? 10 வருஷமா துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கா சார். எந்த மருந்துக்கு இடம் கொடுக்கல சார். என்ன பண்ண போறே? பிராணனை விடணும்னு ட்ரை பண்ணின வசிஷ்டருக்கே பிராணன் போகல. அவர் எவ்வளவு ட்ரை பண்ணி மலையில இருந்து குதிச்சு பார்த்திருக்கார், சமுத்திரத்துல கல்லை கட்டிட்டு சமுத்திரத்துக்குள்ள விழுந்திருக்கார். எல்லாரும் கொண்டு வந்து அவரை வெளியில விட்டார். என்னையா பண்றத? அவ்வளவு துன்பங்கள்லாம் அவர் கொடுக்கிறாரு. அவருக்கு நிர்கிருணனா இருக்கு. கிருணான்னா தய பிரியேனும் இல்லாம இருக்காரு. இப்படின்னு ஜனங்கள் பேசுற. ஆனா ஞாபகம் சொன்னோம், உலகம் முழுக்க எல்லாமே அம்பாளுடைய ஸ்வரூபம். நல்லது கெட்டது மனிதனுக்கே தவிர பிராணிகளுக்கு இல்ல. பிராணிகள் ஏதாவது நல்லது கெட்டது யோஜனை பண்றதா? அது யோஜனமே அது கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்க. மண்ணுக்குள்ள போகும், மலைக்குள்ள போகும், புத்துக்குள்ள போகும் பாம்பு. தெரியாம உங்க ஆட்டுக்குள்ள வந்துடும். உங்க ஆன்னு சொன்ன பயப்படாதீங்க. என்ன பண்றது? அதனால லோகத்துல வந்து நல்லது கெட்டது எனக்கூடியதான விவகாரம் மனிதன் கல்பித்தது. ஆனா அம்பாளை பூஜை பண்றதுக்குன்னா பகவானை பூஜை பண்றதுக்கு எதனாலையும் பூஜை பண்ணும். அவன் எதை உட்கொள்கிறானோ அதனால பகவானை கொடுக்கும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி பரதம் அஸ்னாமி பிரயதாத்மன. நீங்க எதை உட்கொள்றீங்களோ அதை பகவானுக்கு கொடுக்கும். பகவானுக்கு கொடுங்க. அவருக்கு சாப்பிட போறது இல்ல. நகரை தேவா அஸ்னந்தி ந பிபந்தி கிந்து திருஷ்டுவா திருப்தியந்தி.
பார்த்தாலே போறோம் அவளுக்கு வயிறு ரொம்பிச்சு. நமக்கெல்லாம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப மாட்டேங்குது. ஆனா விவகாரம் என்னன்னு பார்த்தா போதும். அதனால யார் எதை உட்கொள்றாளோ, யார் எதை உபயோகிக்கிறாளோ அதை பக்தியாக சமர்ப்பணம் பண்ணினா பகவானுக்கு இஷ்டம். அவ்வளவுதான். அவன் அப்படி பிறந்திருக்கான், அப்படி இருந்துட்டு இருக்கான். மார்கா வர்த்தித பாதுகா பதுபதே ரங்கஸ்ய குர்ச்சாயதே கண்டூஷாம்புரிதே ஜனம் புரரிபோ திவ்யாபிஷேகாயதே. பாருங்க, கிஞ்சித் பக்ஷித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே. அந்த அகோ பக்தாவத்தம் சாயதே சொல்லுங்க. அந்த கண்ணப்ப நாயனார் வாயில ஜலத்தை எடுத்துன்னு வந்து அந்த ஜலத்தை பரமேஸ்வருடைய லிங்கத்துக்கு மேல உமிழ்ந்தாராம். அது கங்கா ஜலத்துல பார்த்த ஸ்நானம் பண்ணி அபிஷேகம் பண்ணினா போல ஸ்ரீருத்ரன் சொல்லி அபிஷேகம் பண்ணினா எந்த திருப்தியோ அந்த திருப்தியை பகவான் அடைஞ்சாராம். ஏண்டான்னா இந்த ஜலத்துல இல்ல, அவனுடைய மனசுல நான் இந்த பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சு பக்தியோட பண்ணினா பாருங்க. அது மாம்சத்தை நல்லா அடிச்சு கொன்னு அதெல்லாம் பதப்படுத்தி அதுல மற்ற பதார்த்தங்கள்லாம் போட்டு தேனை விட்டு எல்லாம் பண்ணி பகவானுக்கு ஒண்ணு நைவேத்தியம் பண்றான். மாம்சம்லாம் தொடலாமா, இதெல்லாம் பண்ணலாமான்னு பகவான் என்ன பண்ணியிருக்காரு, நவ்யோபஹாராயத்தை அப்பொழுது கொண்டு வந்ததானே உங்களுக்கு பிடிச்ச டிபன். என்ன டிபன்னா ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்காது, என்ன பண்றது? ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஜென்மா முழுக்க தோசையாவே சாப்பிட்டுருக்கான். என்ன பண்றது? சில பேருக்கு வெவ்வேறு சாப்பிட்டுருக்க. அவள் அவளுக்கு பிடிச்ச நவ்யோபஹாராயத்தை. இப்படி யாருக்கு எது பிடிக்குமோ எதை பண்றாளோ எத்தரோஷு எதஸ்னாது எஜோஷு ததாதிய தத்துருஷ்வம் அதற்கடம் அப்படிங்கிறதுக்காக இது வசதி இது தாழ்த்துன்னு இல்லை. யார் எதை அவ வாழ்க்கையில பின்படுத்துறாளோ அதை பகவானுக்கு நிவேதனம். வாமமார்க்கம் என்கிறது தப்புன்னு சொல்லல, அதை பார்த்துக்கணும். அதுக்காக அதை நான் ஃபாலோ பண்றேன் நீங்களும் சொல்லல. யாராருக்கு குரு சம்பிரதாயத்துல எந்த வழி வந்திருக்கோ அவளுக்கு அந்த வழி தான். வமமார்க்கம்னு டோட்டலா தப்புன்னு டிஸ்கார்ட் பண்ணப்படாது. ஏன்னா மலைவாசிகளா இருக்கிறவா மற்றவர்கள்லாம் அந்தந்த குலத்துல இருக்கிறவா எதை உட்கொள்றாலும் அதை சாப்பிடுறதுக்காக அதை சாப்பிடுறத பகவானுக்கு கொடுத்துருக்கு. அவனுக்கும் பக்தி உண்டோ இல்லையோ? உலகத்துல இருக்கிற எல்லாரும் மாம்சாகாரமே சாப்பிடப்படாதுன்னு யாராவது சொன்னாடா? கிடையாது. அதே போலயே மத்தியாதிகள்ல ஸ்வீகரிக்கப்படாதுன்னு சொல்லவே இல்லை. மத்தியாதிகள் யாரு? மற்றவர்கள் சரீரத்துல சிரமப்படுத்து வேலை பண்றா பார்த்தேடா. அதே போல சீதமான இடங்கள்ல இருக்கா பார்த்தேடா, அவளுக்கு. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கா, இமாலயத்துல இருந்துட்டு இருக்கான், அவன் யுத்தத்துக்காக இங்க நின்றுட்டு இருக்கான், அவனால தாங்க முடியாது, அதுக்காக அவனுக்கு கொடுத்துட்டு இருக்கான். அங்கிருந்து மெட்ராஸ் வந்து இங்கேயும் நான் சாப்பிடுறேன்னு ஆரம்பிச்சான உதக வேண்டியதுதான். விவகாரம் என்ன, அந்தந்த தேசத்துக்கு அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போல அகஸ்தியாதி மார்களெல்லாம் மாம்சத்து சாப்பிட்டு ராமன் வந்து நராமோ நராகவோ மாம்சம் புங்கே சொல்றார் சுந்தரகாண்டத்தை. சீதாதேவி போன பிறகு இந்த ராமன் மாம்சத்தை சாப்பிடல அப்படிங்கிற. அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னால சாப்பிட்டிருக்கான்னு தான் அர்த்தம். பட் சத்திரியால இருக்கிறவன் சாப்பிட்டு இருந்தா, பிராமணால் சாப்பிடல. பிராமணாலும் ஸ்ராத்தாதி தினங்கள்ல பிதிருதேவதைகளுக்காக சாப்பிட்டு இருந்தா. அந்த வாதாபி இல்வலன்னு 2 பேரும் இருந்தா. அந்த வாதாபி என்ன பண்ணுவான், இல்வலனை கட் பண்ணி ஒரு மானா ஆக்கி அதை கட் பண்ணி அவனுடைய மாம்சத்தை பிராமணாளுக்கு கொடுப்பான். எல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எழுந்து வாழணும், அவருடைய வயரை கீழ்ச்சுன்னு வருவார். 2 பேரும் சேர்ந்து அந்த பிராமணனை சாப்பிடுவான். பிதிருதேவதைகள் இப்படி பூஜை பண்ணிட்டு இருந்தார். என்னடா ஆச்சுன்னா, இந்த அகஸ்தியருக்கு தெரிஞ்சது விஷயம். அகஸ்தியர் அப்பாவுக்கு தப்பானது சுவாதம் பண்ணினார். இந்த வாத்தாபியை என்ன பண்ணினார், அதை கட் பண்ணி இந்த இல்வலானவன் வாத்தாபிய மாம்சத்தை அகஸ்தியருக்கு கொடுத்துட்டார். சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணார், சாப்பிட்ட பிறகு சந்தனத்தை எடுத்து தொப்பைக்கு தடவிக்கணும். அது ஒரு மந்திரம் இருக்கு. கந்தத்வாராம் துராதர்ஷாம் நிச்சயபுட்டாம் கரீன்னு அப்படி. அதை மந்திரத்துக்காக இன்னொரு நாள் பார்ப்போம். ஏன் சொல்ல வந்ததுன்னா, அதை தடவேண்டா உள்ள இருக்கிறதெல்லாம் ஜீரணமாகும். இவன் வாதாபி ஜீரணம்னு ஜீரணமாக்கிட்டார். இவன் வாதாபே ஆகச்சா வாதாபே ஆகச்சான்னு கதறான்.
அப்படியே மாதாடி போயிட்டானே விவகாரம் முழுக்க. அப்புறம் என்ன தெரியுது, சில சந்தர்ப்பங்கள்ல உட்கொண்டு இருந்தார். ஆனா அது இந்த யுகத்துல இல்ல. பிராமணர்களுக்கும் அந்தணர்களுக்கும் வேண்டாம்னு சொல்லு. அதை சாப்பிட்டா என்ன சார் தப்பு? வேதமே சொல்றது. அதை சாப்பிட்டா உனக்கு மந்த புத்தி வருமாப்பா. சொன்ன வேதங்கள்லாம் மறந்துடுவாய், வேண்டாம். உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணி லோகத்துல எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும். அவளுக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்துல சந்தேகம் வருதோ ஞாபகமா நீங்க சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன். நீங்க இது பண்ணா உங்க செயலை உங்களால பண்ண முடியாது. அதனால வாம மார்க்கம்னு ஒண்ணு உண்டு, அது சில பேருக்கு. தட்சிண மார்க்கம்னு சமயாச்சாரம்னு சில பேர் இருக்கு, அது சில பேருக்கு. இது ஒண்ணு என்ன, சவ்ய மார்க்கம், அது சவ்ய மார்க்கம். அதாவது உபாசனாக்கிரமே கோமார்க்கோ திருஷ்யேதே வாம மார்க்கா தட்சிண மார்க்கேதி தத்திர வாம மார்க்கோ நாம ஸ்வஸ்வர்ணாக்கிரம விகிதானி யாவந்தி கர்மாணி. இந்த வாம மார்க்கத்துல என்னென்ன கர்மாக்கள் இருக்கோ எல்லாவற்றையும் சௌதானி அக்னிஹோத்திராதீனி ஸ்மார்த்தானி அர்த்தகாதீனி சௌத கர்மாக்களா இருக்கட்டும், ஸ்மார்த்த கர்மாக்களா இருக்கட்டும், தாந்திரிகாணி மந்திர சித்தியாதீனி மந்திர சித்தியாதி கர்மாக்களா இருக்கட்டும், ஸ்வேஷு தேஷு ஸ்வேஷு சர்வேஷு யாயா தேவதாக எந்தெந்த தேவதையை நீங்க பண்றீங்களோ அத்தனை தேவதையும் திரிபுர பைரவின்னு நினைக்கிறோம். அந்த திரிபுர பைரவியை மற்றும் திரிபுர பைரவியா ஆராதத்தினால எந்த மத்தியமாம்சாதிகள்லாம் சொல்லியிருக்கோ அது பிரகாரமா இதுக்கு வாம மார்க்கம்னு பேர். பாஸ்கர் ராயர் எவ்வளவு கிளியரா டிசைன் பண்ணி சொல்லிட்டார் பாருங்க, லோகத்துல ஜனங்களுக்கு புரியல. ஆனா இது இப்படி இருக்கு. சமய மார்க்கம்ங்கிறது அது இல்லாம சதாச்சாரமான ஒரு மார்க்கம். இப்படி இந்த மார்க்கங்களுடைய விவகாரங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது இந்த காளிகா புராணத்துல இருக்கக்கூடியதான பெரிய ஒரு அம்சத்தை எடுத்து நமக்கு விஸ்தாரமாக இதை சொல்லி ஏன் சொல்ல வந்தேன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல, எப்பவோ இருக்கிறது. ஆதுனிகமான விஷயங்கள் கூட நமக்கு கண்டுபிடிக்க தெரியல மனுஷர்கள். ஆனா இந்த சூக்ஷ்மமான விஷயங்கள் பெரியோர்கள் சொன்னாத்தான் நமக்கு புரியும். அதனால இந்த சாஸ்திரங்களை நம்ம கவனிச்சு கேட்டுக்கிறோம். இது ரைட்டா, அது ரைட்டா, அது பண்ணினா என்ன, இது பண்ணினா என்ன, இப்படி எல்லாம் உள்ள போகக்கூடாது. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதம். இதை நான் பண்ணணுமா பண்ணப்படாதான்னா, உங்களால இதை பண்ண முடியுமா பண்ணப்படாதா, என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படின்னு சாஸ்திரம் தான் சொல்லணுமே தவிர இன்னொன்னு சொல்லக்கூடாது. அதனால சம்பிரதாயத்துல எப்படி இருக்கோ அந்த வழியில உங்க அப்பா என்ன பண்ணினார், உங்க தாத்தா என்ன பண்ணினார், இப்படி எல்லா விஷயங்கள் என்ன இருக்கோ அது மாதிரி நம்ம பண்ணணும். இது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு இது தெரியலையேன்னு யுக்தியினால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னத்தான் நீங்க சொன்னா, நீங்க 4 யுக்தி சொன்னா இந்த பக்கம் இருக்கிறதா 4 யுக்தி சொல்றேன். ஒருத்தர் ஆரம்பிச்சார், இந்த கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கிறோம், இது ஆனா பெண்ணான்ட்டான். அனாவசியமான விவகாரம். ஆனா பெண்ணா என்ன சொல்ல போது? அது என்ன சார், அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது விவகாரம் ஜடமான பதார்த்தம். ஜடமான பதார்த்தமா இருந்தாலும் சம்ஸ்கிருதத்துல கட்வானா பெண்பார் என்ன சொல்ல போது அப்படின்னு இது என்ன விது சொல்றதுன்னு நம்ம என்ன பண்ணோம், தீர்மானம் ஒருத்தரால் தீர்மானம் பண்ண முடியல, என்ன பண்றது, ஒரு கமிட்டி போட வேண்டியது. இதுல ஒரு 4 பேரு அதுல ஒரு 4 பேரு கேட்க வேண்டியது, அவன் எல்லாரும் விசாரம் பண்ண வேண்டியது. அப்புறம் நம்ம தீர்மானம் ஒரு நாளும் வராது. ஒத்தனாவது தீர்மானம் பண்ணினா வருமே தவிர கமிட்டி போட்டு நிச்சயமாக ஒரு தீர்மானமும் வரவே வராது. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் சரி, அதுக்காகவே கமிட்டி போடுறோம். விவகாரம் முழுக்க இது லோகத்துல என்ன பண்ணினா, இதுக்காக கம்ப்யூட்டர்னு ஒரு கமிட்டி போட்டேன். இதுல என்ன வேணும், ஆனா பெண்ணான்னு சொல்லணுமோ, அதுக்காக என்ன பண்றதுன்னு ஆண்கள்ல ஒரு 4 பேரையும் பெண்கள்ல ஒரு 4 பேரையும் வச்சு இது வரிசையா அப்படிதான் இருக்கணும். ஆண்கள்ல 5 பேர் பெண்கள்ல 3 பேர் போட்டாலும் சண்டை வந்துடும். இதனாலதான் தீர்மானமாக அலைம்பா என்ன பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு வருஷம் டைம் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு இது ஆண்களை வரிசையா கேட்க ஆரம்பிச்சார். சுவாமி இது இப்படி அப்படின்னு. பெண்கள் நடுவர் முதல்ல நாங்க தான் எங்க அபிப்பிராயத்தை சொல்லுவோம். சொல்லுங்க, எனக்கு அபிப்பிராயம் தீர்மானமானமே தானே. ஒரு பொண்ணு ஆரம்பிச்சாளா, கிடையவே கிடையாது சார், இந்த பிராரத்தமான கம்ப்யூட்டர் இது ஆண் தான், ஆண் புத்தி தான் அதுக்கு இருக்கு, ஏதோ இந்த அம்மா பார்த்துட்டா போல. என்ன இருக்குன்னு எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் டக்குன்னு எழுதுக்காது.
அது முதல்ல சுவிட்ச் ஆன் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணிடுமே முதல்ல லைட் வரணும் இல்லையோ. லைட் போடணும்னா சுவிட்ச் ஆன் பண்ணி டக்குன்னு லைட் வந்துடுது. ஃபேன் சுவிட்ச் போட்டோம்னா சுத்த ஆரம்பிச்சிடுது. இந்த பிராரம்பம் எப்படின்னாரு, அது சுவிட்ச் ஆன் பண்ணின பிறகு ஒரு 2 நிமிஷம் அது ஆஃப் ஆறுதா ஆன் ஆறுதா வருமா வராதா அது அதுக்கு இந்த கோடு வருது அந்த கோடு வருது ரவுண்ட் ரவுண்டா வருது ஸ்கிரீன் சேவர் வருது அது போறது கடைசியில என்னடா ஆச்சுன்னு இப்படி ஒரு 1/2 மணி நேரம் பிராரம்பமாக்கு. ஏண்டா இது அவசரமா கிளம்பணும் ஏதோ ஒண்ணு பார்க்கணும்னு சொன்னா நடக்கல. அதே மாதிரிதான் எங்க ஆத்துக்காரரோ நான் இன்னைக்கு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு எழுந்துங்கோன்னு சொன்னா ஈஸ்வர்ல உட்கார்ந்து 6 பாட்டுக்கு இது ஒரு காரியம் பண்ணி இது நடக்கிறதே 9 பட்சணம் பண்ணணும். எல்லாம் நெய்யிலேயே பண்ணணும். அதை மடியா பண்ணணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க குளிச்சுட்டு வாங்கோன்னு சொன்னா எல்லா பட்சணம் முடிகிற பரியந்தம் பேப்பர் பார்த்துட்டே இருக்காரு. ஆனே ஆகலையே என்ன பண்றது? இது ஆண் தானே, சந்தேகம் கிடையாது. அப்படின்ட்டா இவர் பார்த்தார், என்ன இது பம்பா இருக்கு. ஆமா சரிம்மா 2வது பொண்ணுக்கு விட்டார். ஆமா நீ என்ன பண்ண போற சொல்ல போற? சந்தேகமே கிடையாது. ஏன்னா பெண்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஆன்னு வெய்யன்னு தீர்மானம் பண்ணிட்டார். என்ன ஆரம்பிச்சு வைக்காரு, இந்த கம்ப்யூட்டருக்குள்ள நிறைய சமாச்சாரம் இருக்கு சார், என்னென்னமோ இருக்கு. ஆனா அந்த சமாச்சாரத்தை நான் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்றது? முதல்ல ஹார்ட் டிரைவ் போகணும், அதுக்குள்ள ஒரு இதுக்கு போகணும், டி டிஸ்கோ போகணும், அதுக்குள்ள போகணும், ஃபைல எடுக்கணும், அதை ஓபன் பண்ணணும், அதுக்குள்ள ஒரு இடத்துல பார்க்கணும், அது எங்க இருக்குன்னு பார்க்கணும், தேடணும், இல்லைன்னா ஃபைண்ட் அவுட்ங்கிறது. இப்படி பார்த்து கடைசியில இந்த விஷயம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடியதான பொருள் எல்லாம் போயிடும். அதே போல இந்த புருஷன் இருக்கான் பார்த்தேல, என் மேல ரொம்ப அபிமானத்தோட இருக்கான்னு சொல்றான். அவ்வளவுதான். அபிமானம் தெரியலையே, ஒரு செயலும் தெரியலையே. ஒரு காய்கறி நறுக்கி கொடுக்கறேளா, மாவை ஆட்டி கொடுக்கறேளா, ஒண்ணும் கிடையாது. வெறும்னு உட்கார வேண்டியது அவ்வளவுதான். ஆனா சொல்றது மட்டும் எல்லாம் உனக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், மூச்சு காத்து விடுறது உனக்காக சொல்றதான். ஆனா உள்ளூர பார்த்தெல்லாம் அபிமானம் இருக்க. ஆனா அந்த அபிமானத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது முடியல. தேர்வோர் ஆண்டான் அப்படின்ற 3வது பெண்ணை கேட்டார். அப்ப என்ன பத்தி சொல்ல பாரு சீக்கிரமா, அப்படி சீக்கிரமா சொல்லுமா அப்படின்னு. இந்த கம்ப்யூட்டரை வாங்கின அன்னைக்கு எனக்கு ஒரு அபிமானம் இருந்தது. என்ன தெரியுமா, வாழ்க்கையில நமக்கு வரக்கூடியதான பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் கம்ப்யூட்டர்ல சுலபமா போக்கிவிடலாம். அந்த பேர் என்ன, கம்ப்யூட்டர் தான் ப்ராப்ளம். எப்ப அர்ஜென்டா வேணுமோ அன்னைக்கு பிரிண்டர் வேலை செய்யாது. எப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியக்கிரமம் வேணுமோ அன்னைக்கு கரண்ட் இருக்காது. என்னைக்கு ரொம்ப சீக்கிரமா இதை பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்யாம அப்படியே நிக்கிறது. என்னடா ஹேங்கிங்கிறா, அது தூக்கு போட்டு அது ஆஃபும் பண்ண முடியல, ஆனும் பண்ண முடியல. இது என்ன பண்றது? இந்த காலத்துக்காரரும் இப்படிதான். எனக்கு என்னைக்கு முக்கியமா வேணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்குதான் அவருக்கு ஏதோ காரியம் இருக்குன்னு வெளியில போயிட்டார். என்ன பண்றது? என்ன இது ரொம்ப முக்கியமான காரியமா, ஆபீஸ்ல ரொம்ப வேலை, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, சாயங்காலம் வரலட்சுமி விரதம் 4 பேர் அதுக்கு போய் தாம்பூரம் வாங்கிட்டு வரணும், ரொம்ப கூப்பிட்டு இருக்கான்னு சொன்னா என்ன அழைச்சுன்னு போகணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்குன்னு பார்த்து 9:30 மணிக்கு வந்து நான் என்ன பண்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். ஆபீஸ்ல வேலைங்கிறார். இது என்ன பண்றது? கம்ப்யூட்டர்னால ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா கம்ப்யூட்டரே ப்ராப்ளமா போயிடுதுன்னு. அதனால ஆளுதானே. கடைசியில ஒரு பொண்ணு கேட்டார், என்னம்மா சுவாமி என்ன ஆகிறது அப்படின்னு. இல்ல கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு என்ன சகாயப்படுறதுக்கு ஒருத்தர் வரார், அவர் நமக்கு ஏன்னா பழைய நாள்ல இருந்ததானே ஆத்துக்காரெல்லாம் ரொம்ப தெய்வம் மாதிரி, இப்ப எல்லாம் அப்படி இல்லையே, நமக்கு எல்லாம் சகாயப்படுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால பண்ணினேன். கல்யாணமும் ஆச்சு, ரிட்டையர்மெண்ட்டும் ஆச்சு. இப்ப என்னடா ப்ராப்ளம் கம்ப்யூட்டர்னால இல்ல, கம்ப்யூட்டர் தான் ப்ராப்ளம். அதே மாதிரி இங்க என்னடா ஆச்சுனார், ஆத்துக்காரர் தான் ப்ராப்ளம். அவரை கவனிச்சுக்க வேண்டியதுக்கு, அவருக்கு வேலை காஃபி கொடுக்க வேண்டியதுக்கு, அவருக்கு உடம்பு சரியா இல்லைன்னா மருந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லா ப்ராப்ளமும் என் தலையில வந்து நிக்கிறது. ஆனா பெண்ணா சொல்லும் போது பார்த்த இப்ப எல்லாம் சேர்ந்து நீங்க 4 பேரும் கம்ப்யூட்டருக்கு ஆண் புத்தின்னு இந்த புருஷனை கேட்ட சுவாமி நீங்க என்ன பண்ண சொல்ல போறீங்க? நிச்சயமா நாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு முனைய சொல்ற பெண் புத்தி தான் கம்ப்யூட்டர் தான். என்னையா உமக்கு வந்து தொலைச்சது, அப்படி என்னையா தப்பு பண்ணிக்கிட்டாங்க? இந்த பெண்களுக்கு
அவன் மனசுல என்னத்தான் நினைச்சுட்டு இருக்கான்னு யாராலையும் பிரம்மதேவராலையும் கண்டுபிடிக்க முடியல. பிரார்த்தனை என் மேல நல்ல ஐடியால இருக்கலா, இல்ல கெட்ட ஐடியால இருக்கலா, கோபமா இருக்கலா, சந்தோஷமா இருக்கலா, நல்லவர்னு நினைக்கிறா, ஒண்ணுமே தெரியல. பிரம்மதேவருக்கே தெரியல. என்ன பண்றது போருங்க. இந்த கம்ப்யூட்டர் 200 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா, பாபேஜ் அப்படிங்கிறவன், பாபேஜ் சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்சான். இங்கிலாந்துல இருக்கக்கூடியதான மெக்கானிக்கல் இன்ஜினியர். கூட்டுறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க, வேற விவகாரம் இல்ல. கூட்டுறது ரொம்ப சிரமமா இருக்குன்ட்டு அந்த கூட்டம் நிறைய இடத்துல இருக்குங்கிறதுக்காக அதுக்காக ஏதோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாலதான் அது இன்னொரு கான்ட்ராக்ட் ஜூப் அப்படிங்கிற ஜெர்மன் அதை சரி பண்ணினா. அது என்னடா ஆச்சுன்னா, இந்த கம்ப்யூட்டருக்குள்ள அது என்னத்தான் நினைக்கிறது அவளே இன்னைக்கு வந்தாலும் நான் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் இதுவான்னு அழுவா. என்ன விவகாரம்னா பேஸ்புக்குங்கிறான், ட்விட்டருங்கிறான், அது என்னமோ சொல்றான். மாட்டிட்டா நீங்க அந்த பேஸ்ல புக் ஆயிட்டு, உங்க பேஸ் புக் ஆயிட்டு ஞாபகம் வச்சுக்க. அனாவசியமான வம்புக்கெல்லாம் இத்தனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் சார்? ஒரு பெண்ணா இருந்தா அவளுடைய மனசுல என்ன ஐடியா என்ன நினைச்சுட்டு இருக்கான்னு தெரியாத பெண்ணு தானே. வாயாலையும் சொல்ல மாட்டா, மனசுலையும் காட்ட மாட்டா, ஈரத்தினாலையும் தெரிய மாட்டா, அவசப்படுறது. அதனால விவகாரம் கம்ப்யூட்டர் இவ்வளவு அவசர குறித்து படுத்துறது ஆகையால் இது பெண்ணு தான். அப்ப நீர் என்ன சொல்றீங்க? ரெண்டாவது ஆள் இந்த பாருங்க, இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த ஒரு கம்ப்யூட்டர், இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு வயரை மாட்டி அவன் என்னமோ அந்த மவுச சொன்னான். இதுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான விஷயங்களும் அடுத்த கணத்துல அங்கே போயிடுது. அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற விஷயங்கள்லாம் இங்க வந்து என்ன ஆச்சுனால என்ன, இந்த பால்கனியில இந்த ஆத்த மாமி இருக்கேன், அடுத்த பால்கனியில அந்த ஆத்த மாமி இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் என்னத்தான் பேசினான் தெரியல. சம்சாரம் முழுக்க இந்த சம்சாரம் எல்லாம் அங்கே போச்சோ, அந்த சம்சாரம் எல்லாம் இங்க போச்சு. இது ஆனா பெண்ணா? விவகாரம் என்ன பண்றது? அவ்வளவு வேகமாக குடும்ப ரகசியங்களோ மற்ற விவகாரங்களோ மனசுல இருக்கிறதோ, இந்த சீரியல் இப்படி எழுதியிருந்தா நல்லா இருக்குமே, அவன் அப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, விவகாரங்கள் முழுக்க இவாளே டைரக்டர் ஆயிட்டான். இத்தனை பண்றாளோ இல்லையோ, இது யாரு சுவாமி? இது கம்ப்யூட்டர்னா சரிதானே அப்படின்ற இவனால ஒன்னும் பேச முடியாது. அதோட இல்லாமல் இந்த பிராரப்தம் கம்ப்யூட்டர்ல என்ன பண்றான் தெரியுமோன்னா, ஏதோ ஒரு சின்ன மெமரி சிப்புங்கிறான், அது இங்கே நோண்டுறான். அது என்னடா ஆச்சுன்னாரு, இங்க இருக்கிற விஷயங்கள் அங்கே போகுது, மறுபடியும் இன்னொரு இடத்துல இருந்தாரு, அது இன்னொரு இடத்துல வைக்கிறான். இந்த பென் டிரைவ்ங்கிறான், என்னென்னமோ பண்ணி அது இது பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ. அதே மாதிரி காலமை எழுந்ததுன்னு நீங்க இது மறக்காதீங்க, அந்த காரியம் பண்ணுங்க, அதை மறக்காதீங்க, இந்த சொன்னதையே 100 தடவை சொல்லி அந்த புருஷனுக்கு அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் கூட இருக்கிற பொறுமையை சோதிச்சு 100 தடவை மெமரி ஏற்றிட்டே இருக்க விவகாரம் முழுக்க. யார் தரு சொல்லுங்க. அனாவசியமாக சொல்லாதீங்க, கம்ப்யூட்டரை வைய வேண்டாம், ஆனா விவகாரங்கள் இவ்வளவுதான் இருக்கு. எப்படி அதோட மட்டும் இல்ல, இதுல என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இது கம்ப்யூட்டர் ஆனது ஒண்ணு வாங்கிட்டு அதோட சௌக்கியமா இருக்க வேண்டியது தானே. அதுக்கு பக்கத்துல ஒரு பிரிண்டர் வேணும், பக்கத்துல ஒரு ஸ்கேனர் வேணும், அதுக்கு ஒரு எலி ஒண்ணு வேணும் மவுசுன்னு, அது கீழே வேற ஒரு விவகாரம் வேணும், அது வேற மேல பின்னால இருக்கிறது 2 ஸ்பீக்கர் மேல இருக்கணும். இப்படின்னு வச்சுட்டு உங்களுக்கு வேண்டியது ஒரு கம்ப்யூட்டர் தான். அதுக்கு பேரபர்னாலேயே இத்தனை சேர்த்துண்டு. கல்யாணம் ஆறதுக்கு முன்னால் எனக்கு 2 பேண்ட் 2 ஷர்ட் தான் இருந்தது. ஒரு செட்டு செப்பல் தான். தெரியாம பண்ணிட்டேன் சார். என்னமோ பண்றது, மோகா வித்யதி, சௌக்கியமா இருக்கணும்னு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, அந்த அம்மா வந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயார், வரலட்சுமி தாயார் ஒரு 20 புடவை மினிமம், அந்தந்த புடவைக்கு கலருக்கு தகுந்த மாதிரி ஹேண்ட்பேக், அதுக்கு தகுந்தா போல வலை, எங்க பார்த்தாலும் வலை, பிளாஸ்டிக் வலை ஒரு பக்கத்துல, கிளாஸ் வலை ஒரு பக்கத்துல, தங்க வலை ஒரு பக்கத்துல, தங்கத்திலேயே டூப்ளிகேட் தங்க வலை வேற, விவகாரம் முழுக்க. செருப்பு வேற, எல்லா கலரா செருப்பு. என்ன விவகாரம் ஒன்னும் சொல்ல முடியும். வீடு முழுக்க லட்சுமி கட்டாட்சமா பரிபூர்ணமா ஆயிடுது. இது யார் சார் பண்றது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒண்ணும் புரியலன்னு எழுந்து போயிட்டான். அதே மாதிரியே சவ்ய மார்க்கமா அபசவ்ய மார்க்கமா நீங்க தேடினாலும் சமாதானம் கிடைக்காது. உங்க புத்தியினால வரக்கூடியதான சமாதானம் இல்லது. சாஸ்திரம் சொன்னாதான் ரைட். ஆனா சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி பண்ணணும். அப்படி விசேஷமா இருக்கிற அம்சம்
மேல இந்த சாஸ்திரம் இந்த கவ்யாபதவை மார்க்கம்ங்கிறது ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியதான அம்சம். இதை நம்ம பத்திரமாக மேல் பாகத்தை பார்ப்போம். அடுத்த புதன் 7 மணிக்கு இதை மேல் பாகத்தை பார்ப்போம்.